Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. May yahdihillahu fala mudilla lahu wa may yudlilhu fala hadiya lahu. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العلي العليم وقال نبينا صلى الله عليه وسلم من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة أي في أن يدع طعمه وشرابه صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று இந்த புனிதமான கண்ணியத்துக்குரிய ரமலான் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். இந்த சிறப்புக்குரிய ரமலானை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வகையாக பிரித்தார்கள். அதாவது ரமலான் மாதத்தில் உள்ள 30 நாட்களையும் 10-10ஆக 3-10ஆக பிரித்தார்கள். அதில் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு சிறப்புகளை ஒவ்வொரு பேரை இட்டார்கள். அதாவது ரமலானில் உள்ள முதலாவது 10 ரஹ்மத்துடைய 10ஆக, அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தரக்கூடிய 10ஆக அந்த 10ஐ ஆக்கினார்கள். அதே போன்று இரண்டாவது உள்ள 10ஐ 11 முதல் 20 வரை உள்ள இரண்டாவது 10ஐ மக்ஃபிரத்துடைய 10ஆக, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை எமக்கு பெற்றுத்தரக்கூடிய 10ஆக பிரகடனப்படுத்தினார்கள். அதே போன்று மூன்றாவது 10ஐ, அதாவது இறுதி 10ஐ ஈத்துக்கும் மினன்னார், அதாவது நாம் இவ்வாறு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை முதல் 10இலும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தினை இரண்டாவது 10இலும் பெற்றதுக்கு பின்னால் மூன்றாவதாக நாம் நரக விடுதலை பெறக்கூடிய 10ஆக அல்லாஹ் நமக்கு இந்த இத்துக்குமினார் என்ற மூன்றாவது 10ஐ தந்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனையும் இறுதி 10ஐயும் இத்துக்குமினார் என்பதாக பிரகடனப்படுத்தினார்கள். இதன் அடிப்படையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று ரமலானுடைய முதல் 10 ரஹ்மத்துடைய 10ஐ முடித்து கொண்டு இரண்டாவது 10ஆகிய மக்ஃபிரத்துடைய பாவ மன்னிப்புடைய 10இன் முதல் கட்டத்தில் நுழைவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்தில் நாம் சில விடயங்களை அறிந்து கொண்டு அந்த விடயங்களை செயற்படுத்துவது எம் மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, முதலாக அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை நோன்பினை நமக்கு எதற்காக கடமையாக்கினான், இந்த நோன்பை எமக்கு கடமையாக்கிய நோக்கம் என்ன என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதன் அடிப்படையில் நாம் இதனை எடுத்து நோக்குவோமானால், அல்லாஹ் இந்த நோன்பை எமக்கு தந்ததன் நோக்கம் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் இந்த ரமலானுடைய புனிதமான மாதத்தை உங்களுக்கு தந்திருக்கின்றான் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் இதனை பற்றி அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே மிகவும் தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதாவது சூரத்துல் பக்ராவில் 183வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வை ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ் உங்களுக்கு இந்த ரமலான் மாதத்தை கடமையாக்கி இருக்கின்றான்.
உங்களுக்கு முன்னால் உள்ளவர்கள் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போன்று உங்கள் மீதும் அல்லாஹ் இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்கியிருக்கின்றான். ஏனென்று சொன்னால் லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்குவா உடையவர்களாக ஆக வேண்டும், இறையச்சம் உடையவர்களாக ஆக வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் உங்களுக்கு இந்த ரமலானுடைய நோன்பை கடமையாக்கியதாக சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வுடைய இந்த இறையச்சத்தை அடைவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இந்த தக்குவாவை பெற்று நாளை மறுமையில் நாம் சொர்க்கம் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் விசேஷமாக மற்ற காலங்களில் அல்லாததை போன்று மிகவும் சிறப்பான முறையில் அதிகமான அமல்களை செய்கின்றோம். பகல் நேரங்களில் நோன்பிருந்து பசியோடும் தாகத்தோடு இருக்கின்றோம் அல்லாஹ்வுக்காக. அதே போன்று இரவு நேரங்களில் நின்று வழங்குகின்றோம் அல்லாஹ்வுக்காக. இதையெல்லாம் நாம் ஏன் செய்கின்றோம்? அல்லாஹ் எமக்கு நோன்பை கடமையாக்கிய நோக்கமாகிய தக்வாவை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் இதனைகளை செய்கின்றோம். ஆனால் நாம் இவைகளை மாத்திரம் செய்தால் மாத்திரம் நாம் தக்வாவை அடைந்து கொள்ள முடியுமா என்றால் அல்ல. இதனுடைய ஒரு பக்கம்தான் நல்லமல்களை செய்வது. தக்வாவை அடைவதற்குரிய வழிகளில் ஒன்று ஒரு பக்கம்தான் நல்லமல்களை செய்வது. அதே போன்று அதனுடைய மறுபக்கம்தான் கெட்ட விடயங்களை விட்டு பாதுகாத்து கொள்வது. கெட்ட விடயங்கள், தவறான விடயங்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள், இவைகளை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற அல்லாஹ் சொன்னதாக அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். ஹதீஸில் குத்ஸியில் வருகின்றது, ஆதமுடைய மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்லமல்களுக்கும் அவனுக்கு கூலி உள்ளது, ஆனால் நோன்பை தவிர. ஏனென்றால் நோன்பிற்கு நானே கூலி கொடுக்கின்றேன் அல்லது நானே கூலியாக அமைகின்றேன் என்பதாக வருகின்றது. ஆனால் இதற்கு மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். எவ்வாறு? அதாவது மல்லம் இதா கௌல ஜூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபி யதா தஅமஹு வ ஷராபஹு. எவனொருத்தர் எந்த ஒரு அடிதான் கெட்ட விடயங்கள், தப்புக்கள், தவறுகள் செய்வதை விட்டும், அந்த விடயங்களில் ஈடுபடுவதை விட்டும், அப்படியான விடயங்களை பேசுவதை விட்டும் தன்னை நோன்புடைய காலங்களில் தவிர்த்து கொள்ளவில்லை என்றால் அவர் நோன்புடைய காலங்களில் தாகித்திருப்பதிலும் பசித்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் இந்த ரமலானுடைய காலத்தில் நாம் தக்வாவை அடைய வேண்டும் என்றால் வெறுமனே நாம் நல்ல அமல்களை செய்வதன் மூலமாக, இரவு நேரங்களில் நின்று வழங்குவதன் மூலமாக மட்டுமே நாம் இந்த தக்வாவை அடைந்து கொள்ள முடியாது. இதற்கு மாற்றமாக நாம் ரமலான் அல்லாத காலங்களில் நாம் செய்து வந்த தவறான கெட்ட விடயங்கள், பாவங்கள் போன்ற விடயங்களை விட்டும் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் தவிர்த்து கொண்டால்தான் நாம் பரிபூர்ணமான முறையில் ரமலானில் தக்வா அடைந்தவர்களாக நாம் ஆகிக்கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய சஹாபாக்களுக்கு இந்த விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு முறை சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார். அததரூன மனில் முஃப்லிஸ், உங்களுக்கு தெரியுமா முஃப்லிஸ் என்றால் யாரென்று தெரியுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை சஹாபாக்களை பார்த்து கேட்கின்றார்கள். அவ்வாறு சஹாபாக்களை பார்த்து கேட்கும்போது சஹாபாக்கள் யோசிக்கின்றார்கள், எமக்கு தெரியும் முஃப்லிஸ் என்றால் தமிழில் பங்ரோட்காரன் என்ற அர்த்தமுடையது. எனவே சஹாபாக்கள் யோசித்தார்கள், முஃப்லிஸ் என்று சொன்னால் சொத்து சுகங்கள் பணங்கள் யாரிடம் இல்லையோ அவன்தானே முஃப்லிஸ் என்பதை சஹாபாக்கள் விளங்கியிருந்தார்கள். எனவே இதன் அடிப்படையில் அவர்கள் சொன்னார்கள், காலு அல் முஃப்லிசு ஃபீனா மல்லா திர்ஹம லஹு வலா மதா, சொல்கின்றார்கள், எங்களிடத்தில் முஃப்லிஸ் யார் என்று சொன்னால் யாரிடத்தில் திர்ஹம் தீனார், அதாவது பணம் காசி, அதே போன்று சொத்து சுகங்கள் யாரிடத்தில் எதுவும் இல்லையோ அவர்தான் எங்களிடத்தில் முஃப்லிஸாக இருக்கின்றார் என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹை பார்த்து சொல்கின்றார்கள். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கின்றார்கள், இன்னல் முஃப்லிஸ மின் உம்மதி யாதி யௌமல் கியாமதி பிஸ்யாமின் வசலாத்தின் வஸகா. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார்கள், என்னுடைய உம்மத்தில் நின்றும் யார் முஃப்லிஸ் என்று சொன்னால் நாளை மறுமையுடைய நாளிலே
அதிகமாக தொழுது கொண்டு வருவார், அதிகமான தொழுகைகளை எடுத்து கொண்டு வருவார், அதிகமாக நோன்பு பிடித்து கொண்டு வருவார், அதிகமாக ஜகாத் ஹஜ் இப்படியான தான தர்மங்கள் செய்து கொண்டு வருவார். ஆனால் வயாத்தி சதமஹாதா வஹதபஹாதா வஅக்கல மாலஹாதா, அதே போன்று இன்னாருடைய சொத்து சுகங்களை சூறையாடி இருப்பார், இன்னாருக்கு புறம் சொல்லியிருப்பார், இன்னாரிடம் அநியாயம் செய்திருப்பார், இன்னாருடைய விடயங்களை பற்றி தவறாக மற்ற மனிதர்கள் சொல்லி காட்டியிருப்பார். இதன் காரணமாக நாளை மறுமையில் இவர்களுக்கு செய்த அநியாயத்தின் காரணமாக அவருக்கு அல்லாஹ் அவருடைய நன்மையை எடுத்து இவர்களுக்கு செய்த அநியாயத்திற்கு பகரமாக கொடுப்பான். சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இவ்வாறு இவர் செய்த அந்த கெட்ட விடயங்களின் காரணமாக இவருடைய நன்மைகள் பிறருக்கு பங்கு வைக்கப்படும். இவ்வாறு இவர் செய்த அநியாயங்கள் முடிந்து விடுவதற்கு முன்னால் இவர் செய்த நன்மைகள் முடிந்து விடுமானால் இவர் பிறருக்கு செய்த அநியாயங்களின் காரணமாக இவருக்கு பிறருடைய பாவங்கள் இவர் மீது போடப்படும். இவர் யாருக்கெல்லாம் அநியாயம் செய்தாரோ அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் எடுத்து இவர் மேலே போடப்படும். பின்னர் இதன் காரணமாக அவர் நரகத்தில் நுழையக்கூடியவராக இருக்கின்றார். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸில் இருந்து எமக்கு என்ன விளங்குகின்றது? நாம் இவ்வளவுதான் நல்ல அமல்களை செய்திருந்தாலும், நல்ல விடயங்களை செய்திருந்தாலும், ரமலான் காலங்களில் அதிகமாக நோன்பு நோற்று இரவு நேரங்களில் நின்று வழங்கி எவ்வளவுதான் இபாதத் செய்திருந்தாலும், இதற்கு மாற்றமாக நாம் செய்யக்கூடிய சின்ன தவறுகள், பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், இப்படியான விடயங்களின் காரணமாக அல்லாஹ் எம்முடைய நன்மைகளை இவர்களுக்கு மாற்றி பாவங்களாக ஆக்கி தருகின்றான். எனவே நாம் இப்படியான விடயங்களை விட்டும் அஞ்சிக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை சொல்லி காட்டினார்கள், கம்மின் சாயிமின் லைசமின் சியாமிஹி இல்லல்லமா. எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோக்கின்றார்கள், ஆனால் நாளை மறுமையில் அவருடைய நோன்பில் அவர் தாகித்திருந்ததை விடவும் அவர் பசித்திருந்ததை விடவும் அவருக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்காது. அதை போன்று சொன்னார்கள், ஒகம்மின் காயிமின், எத்தனையோ நின்று வணங்கி இபாதத்தாளிகள், ஒகம்மின் காயிமின் லைசமின் கியாமிஹி இல்ல சஹர, எத்தனையோ இபாதத்தாளிகள் நின்று வணங்கினார்கள், ஆனால் நாளை மறுமையில் அவர்களுடைய அந்த நின்று வணங்கியதன் பிரயோசனம் அவர்கள் இரவு நேரத்தில் முழித்திருந்தது மாத்திரமாகவே அமையும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே இதில் என்ன விளங்குகின்றது? நாம் இவ்வளவுதான் நல்ல அமல்கள் செய்தாலும் இதற்கு மாற்றமாக நாம் செய்யக்கூடிய சில பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்களின் காரணமாக எம்முடைய நன்மைகள் அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக எம்முடைய பாவங்கள் அதிகரிக்கின்றது. இதன் காரணமாக நாம் நரகத்தில் செல்லக்கூடிய அளவுக்கு எமது முடிவு ஆகி வருகின்றது. எனவேதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு ஜும்மாவிலையும் ஜும்மா செய்யக்கூடிய ஒவ்வொரு இமாம்களும் சொல்லுகின்றார்கள் ஆரம்பத்தில் இவ்வாறு, அல்லாஹ்வை ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹ் உங்களுக்கு எந்தெந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு சொன்னானோ அந்த விடயங்களை உங்களால் இயன்ற அளவு எடுத்து நடங்கள். உங்களால் எந்த அளவு எடுத்து நடக்க முடியுமோ அந்த அளவு எடுத்து நடங்கள். ஆனால் அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை விட்டும் தடுத்திருக்கின்றானோ, எந்தெந்த விடயங்களை பாவம் என்று தவிர்த்து கொள்ள சொன்னானோ அந்த விடயங்களில் நீங்கள் முழுதாக தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இருந்து என்ன விளங்க வேண்டும்? நாம் எவ்வளவுதான் நல்ல நல்ல விடயங்களை செய்திருந்தாலும் நாம் செய்யக்கூடிய சின்ன பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்களின் காரணமாக எம்முடைய நன்மைகள் எல்லாம் பாவங்களாக மாற்றப்படுகின்றது. ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வல் ஹஸத, நான் உங்களுக்கு பொறாமைப்படுவதை விட்டும் நான் உங்களுக்கு எச்சரிக்கின்றேன். ஃபைனல் ஹஸத யாக்குலுல் ஹஸனாத் கமா தஅக்குலுல் நாரு அல் ஹதப. நெருப்பில் போடப்பட்ட விறகுலி எவ்வாறு இந்த நெருப்பு தின்று அழிக்கின்றதோ இதே போன்று நீங்கள் கெட்ட எண்ணம், அதாவது பிறர் மீது பொறாமை கொள்ளும் போது இந்த பொறாமையின் காரணமாக உங்களுடைய நல்ல அமல்கள் அழிந்து வருகின்றது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, நாம் ரமலானுடைய காலங்களில் அதிகமாக நன்மைகளை செய்கின்றோம். ரமலானுக்கு முன்னால் அல்லாததை போன்று நாம் அதிகமான நன்மைகளை செய்கின்றோம். இரவு நேரங்களில் நின்று வணங்குகின்றோம், கியாமுல் லைல் தொழுகின்றோம், தராவி தொழுகின்றோம், இவ்வாறான பல இபாதத்களை செய்கின்றோம். ஆனால் இவ்வளவுதான் நாம் பெரிய இபாதத்கள் செய்து கொண்டும்
பிறருக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன அநியாயங்களின் காரணமாக எம்முடைய நன்மைகள் எல்லாம் பறிபோகின்றது. எனவே நாம் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய தக்வாவை அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தக்வாவை அடைந்து நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் இந்த நோன்பிலே அதிகமான அமல்களை செய்கின்றோம். ஆனால் இதற்கு மாற்றமாக சின்ன சின்ன தவறுகளின் காரணமாக எம்முடைய நன்மைகள் எல்லாம் பறிக்கப்படுகின்றது. இதனை நாம் விளங்கி நாம் அனைவரும் இவ்வாறான இந்த நோன்பிலிருந்து இவ்வாறான பிறருக்கு செய்யக்கூடிய அநியாயங்கள், தப்புக்கள், தவறுகளில் இருந்து நாம் மாறி நாம் நல்ல விடயங்களை செய்து இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தக்வாவை இறைச்சத்தை நாம் பெற்று இதன் மூலமாக நாம் நாளை மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.